வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பபுள் கன் ஷூட்டர் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பபுள் கன் ஷூட்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து நம்மளுக்கு ப்ரொப்பலர் தான் தேவைப்படும். 4 ரெக்கை உள்ளது வந்து எடுத்துக்கோங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்றை ஃபோர்ஸ் அடிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோட்ரு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா சிடி மோட்டர், நீங்கள் நார்மல் மோட்ரு கூட வந்து எடுத்துக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் ஒன்று தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து கன்னால் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பட்டன் வந்து எடுத்துக்கிறேன். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து செஞ்சிடலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொப்பலரை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ரவுண்டு இந்த மாதிரி வந்து கொலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பிவிசி பைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அட்டையை கூட நீங்கள் சுருட்டி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே அளவு வந்து நடுவில் வந்து மோட்ரு வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டை இருக்குது பார்த்திங்களா, அட்டையை வந்து பார்த்திங்கன்னா உள்ள அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நோட் பண்ணி வந்து அதை வெட்டி எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு 2 தான் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோட்ரு இருக்குது பார்த்திங்களா, மோட்ருக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2 இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து வெட்டி விட்டுட்டு ஒரு இதில் பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து கரெக்டாக அந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு அட்டையை வந்து ஒட்டிடுறேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 அட்டை வந்து ஒட்டுறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நடுவில் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் சேஃப் இருக்குல்ல, அதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். சரி, ஓகே, இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேலோட்டமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நடுவில் வந்து கேப் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுக்கி விட்டுக்கோங்க உள்ளக்க. மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா மெதுவாக வந்து உள்ளக்க வரும். ஸோ அப்போ போல் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க ஏர் வந்து நல்லா வந்து வரும். இப்போ நான் கொஞ்சம் போல் வந்து உள்ளக்க போகிற அளவுக்கு வந்து வச்சுட்டேன். இந்த அளவு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, மூவ்மெண்ட் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக. நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் இது தேவைப்படும். என்கிட்ட வந்து சோப்பு டப்பா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு டப்பா மூடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவு வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து நான் வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, ஸ்ட்ராவை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பபிள்ஸ்க்கு வந்து வரதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த இடத்துலனா வேணுமோ அவ்வளோ பபிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராவை வந்து ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டிக்கிறேன். ஒரு 6 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுற்றி வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சுற்றி கொஞ்சம் கேப் வந்து நடுவில் வந்து போடாமல் சுற்றி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் வந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. சுற்றி தான் ஏர் வந்து நல்லா வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் இல்லாமல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாமல் ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, அட்டையில் வந்து நம்ம இதை வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒட்டிட்டிங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பபுள் கன் ஷூட்டர் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்டரி கனெக்ஷன் டேரெக்டாக கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாகிடும். இதை கொஞ்சம் அழகாகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேட்டரி கனெக்ஷன் தான். நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட் வந்து கிராக்கர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பின்னாடி வந்து மாட்டிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் கன்று. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து மாட்டிட்டு வந்து அமுக்கிற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புஷ் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கேனக்குள்ளே ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புஷ் பட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து ஒரு
நார்மல் கனெக்ஷன் தான். நம்ம இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது சிம்பிள் கனெக்ஷன் தான். நீங்கள் வந்து இந்த இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட வந்து ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணி பேட்டரி கனெக்ஷன் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டாலே நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதை மட்டும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து பண்ணது தான் கடைசி வந்து ஒட்டியாச்சு. இந்த பட்டன் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி கைட்டை வைக்கிற மாதிரி தான். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் கூட நம்ம ரெடி பண்ணால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முக்கிக்கிறேன் இதில். இது வந்து வீட்டிலேயே நம்ம வந்து பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் நல்லா தான் வரும். சரி, ஓகே. இப்போ வந்து காற்று வந்து ஃபோர்ஸாக தான் அடிக்குது. இன்னொருக்க வந்து பார்த்திங்கன்னா முக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா பபுள்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு கடையில் வாங்குற மாதிரி ஒன்று இதுன்னு நினச்சிக்கோங்களேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்து அதிகமாக தான் வரும். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா நம்ம வீட்டில் செஞ்சது பெரிய பெரிய பபுள்ஸ் வருங்க. செமையாக வருதுங்க. செமங்க. அதிலே போய் விழுந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சூப்பராக வந்து பபுள் ஹேண்ட் ஷூட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவும் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச பபுள் ஹேண்ட் ஷூட்டரை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டோம். காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பபுள் ஹேண்ட் ஷூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்குடா இன்னொருக்கு வந்து நம்ம செஞ்சு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம வந்து போன வீடியோ வந்து ஃபெயில் ஆனதுலக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுபடி தான் அதுக்கடுத்து வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் கன் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது வாட்டர் கன்னில் ஒரே ஒரு ஹோல் வச்சு ட்ரை பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேனை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்பில் வந்து ஃபேனை வந்து தள்ளி வச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நேற்று பண்ணதில் வந்து வச்சது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம மெத்தடில் வந்து வச்சாச்சு. அதுபோக வந்து ஹேண்டில்லாம் வச்சு ரெடி பண்ணலாம்னு நினச்சேன். பட்டன் கடைசி நேரம் வந்து இதாகிடுச்சு, சொதப்பி விட்டுருச்சு. அதனால தான் சரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக வந்து ஒர்க் ஆகுதுங்க. இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து வரதா செய்யும். இது நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பெரிய பபுள்ஸ் வந்து உருவாக்குறது ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். அது வந்து அந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து அதிகமாக வரும். இது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து இப்போ வந்து நார்மலாக வந்து வரும். இப்போ பாருங்கள் இப்போ வந்து 2-3 இதிலேருந்து வருது பார்த்தீங்களா. பபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் கன் ஷூட்டர் வந்து சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுங்க. செமல கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. 2-3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லாவும் இதாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.